அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எனக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் கிளம்பியிருப்பீங்க. மார்கழி மாதம் வேறு. இன்னைக்கு கதை இல்லை, ஆக்சுவலாக ஒரு சின்ன தெரிஞ்சிக்கப்பட வேண்டிய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இது சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், புரியாமலும் இருக்கலாம். அதுக்காக நம்ம கடவுள் படைச்சதுலேயே 2 விஷயம், ஒன்று ஆண் பெண், இதெல்லாம் தெரியும். நம்ம அந்த சாப்டருக்குள்ளெல்லாம் போகல. அதில் முக்கியமானதுன்னா ஆண்னா பொதுவாக என்னென்னா, நம்மளுக்கு ஆண்னா ரொம்ப தைரியமானவன், பயங்கரமானவன், பலசாலியானவன். இது காரணம்னா அவனாக உருவாக்கிறது இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவனை நம்ம கொண்டு வர்றது தான். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், சின்ன சண்டை போட்டுக்காங்க, பொண்ணும் அழுவும் பையனும் அழுவாங்க. ஆனால் நமக்கு குடும்பத்தில் இருக்கவங்க சொல்கிறது என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன், ஆம்பளை பையன் மாதிரி இருக்கணும்டா. இப்படியே அந்த சொல்லி வெளியில் பார்த்தீங்கன்னா ஆண்கிற ஒரு இதமே போர்ட்ரேட் ஆயிடுச்சு. அப்படி அதான் தைரியமானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், எதுக்கும் அழுவ மாட்டான், செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு உண்மையை எடுத்து போய் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்தோம்னா இருக்கிறதுலே ரொம்ப இலகிய மனசுனா எப்படி சொல்கிறது, அது ஒரு கோழையான மனசுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆள் தான் ஆம்பளை. இதில் எப்படி சொல்கிறதுன்னா, பெண்கள் ரொம்ப போல்டு, அது நமக்கு தெரியும். பல இடங்கள் நம்ம உணர்ந்துருக்கோம், அது அம்மாட்டையோ அக்காட்டையோ மனைவிட்டையோ பல இடங்கள் உணர்ந்துருக்கோம். அந்த போல்ட்னஸ் அந்த போல்டோ அந்த மனசில் இருக்க ஸ்ட்ராங்கோ மேக்சிமம் ஆண்களுக்கு கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. என்னென்னா அவங்க ஒரு முடிவோ ஏதோ ஸ்ட்ரகிளை சடனாக எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே அந்த இதில், அது பெண்மையோட உரித்தான குணமே அதுதான், அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஆண்கள் அதில் கொஞ்சம் கம்மி தான். அதில் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அதில் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே தைரியமான அப்படின்னு சொல்லி இது பண்ணனாலே பல விஷயங்கள் அவனோட விஷயங்களோ, அவனோட சூழ்நிலைகளோ, அவனோட கஷ்டங்களோ மேக்சிமம் யாருக்கும் தெரியறதில்ல. பல இடங்களில் மேக்சிமம் சில இடங்களில் ஆண்களோட சூழ்நிலையை கேட்பாங்க. பல இடங்களில் அவன் என்ன ஏது எதுவுமே கேட்கறதுக்கூடிய அந்த ஸ்பேஸ் அவனுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா வாழ்க்கையின் ஓட்டங்கள் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஊசியை வச்சு குத்துனா எல்லாத்துக்கும் வலிக்கு தான் செய்யும். இப்போ ஆம்பளைங்கிறதுனால வலிக்காமல் இருக்காது, குத்துனா அவனுக்கும் வலிக்குது. ஆனால் வலிக்கிறதுக்கு உண்டான கத்தக்கூட அவனை விடுறதில்ல. பிரச்சனையே அதுதான். பல இடங்கள் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நம்ம கூடவே நம்ம ஃபேமிலியிலேயே அது எல்லாமே அனுபவிச்சிருப்போம். நம்ம எல்லாம் அவனுக்கு வலிக்கும் செய்யும். அதை கேட்க எப்படி சொல்கிறது, ஒரு தொட்டா சுருங்கி இருக்குது, அது தொட்டோம்னா எப்படி சுருங்கிது தொட்டோம் பார்க்கோம்னா அந்த இது மாதிரி இருக்குது. தொட்டோம்னா அந்த மாதிரி தான் ஆண்களோட மனசும் அந்த மாதிரி தான். தொடுறதுக்கு உண்டான அந்த இலகுவான மனங்கள், அந்த உண்டான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் இல்லை அப்படி நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவன் கொட்டி தீர்த்து அழுதுருவேன். அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அப்படி வளர்க்கப்பட்டாச்சு. அதுவும் இல்லாமல் வழிகளை வெளியில் சொன்னோம்னா நம்மளால் மனைவியோ அம்மாவோ அக்காவோ எந்த ஒரு சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு பல வழிகளை வெளியில் சொல்கிறதில்ல. குழந்தை, ஈவன் ஒரு குழந்தை ஒரு சின்ன விஷயம் கேட்குது, அதை செய்ய முடியல, இல்லை மனைவி அம்மா கேட்குறாங்கன்னா அதை செய்யணுங்கிற ஆசைகளோ விருப்பங்களோ எவ்வளவோ இருக்கும். அதை செய்ய முடியலைங்கிற அந்த மன வருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அவன் ஒவ்வொரு நாளும் அடித்து கொல்லும். அது எல்லாத்துக்கும் உண்டானது. அந்த அவன் அழுகையோ இதோ வெளியில் அந்த கேட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே வரப்போ நம்மளால் நம்ம ஃபேமிலி கஷ்டப்பட்டுறக்கூடாது, அழுதுறக்கூடாது, எந்த ஒரு இதுலேயும் வரக்கூடாது. அந்த வழிகளையெல்லாம் மறைச்சிக்கிட்டு உள்ளே வரவன் தான் பல இடங்களில் இருக்கேன். அந்த வழிகளுக்கு உண்டான மருந்துகள் கிடைக்கலன்னே பொதுவாக சொல்லிட முடியாது, கிடைக்கும். ஆனால் அது தேடுறது இல்லை. பொதுவாகவே நம்ம
பல விஷயங்கள் நம்ம இதை கேட்கக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க, நம்ம சொல்கிறது இல்லை. நம்மளால் அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ, நம்மளால் குடும்பம் இதை நினச்சிடுவோம், நம்ம கஷ்டப்படுறோம்னு குடும்பம் நினச்சிடுவாங்களோ, செஞ்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் உணர்ந்துருப்பீங்கன்னா, நீங்கள் உணர்ந்துருக்கலாம், அது அண்ணனில் உணர்ந்துருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாட்டையோ ஈவன் உங்கள் பையன் எல்லாத்துட்டையுமே அதை நீங்கள் உணர்ந்துருக்கலாம். அந்த வழிகளையும் வாழ்க்கையும் நிறைஞ்சது தான் உண்மையாலுமே ஒரு ஆணோட வாழ்க்கை. அதுக்காக பெண்களுக்கு வழிகள்னு அவங்க ஒரு ஸ்டேஜ்னு வச்சுங்க, அதை டச் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஈக்குவலாக வந்து இந்த இடத்துல வந்து ஆண்களோட நிலைகளும் அதுதான். இப்பயே வந்து நம்ம இப்போ வளர்க்குறது அந்த மாதிரி தான் வளர்க்குறோம். ஒன்று வளர்ப்போம் எப்படின்னா, அழுகும்போது ஏன் அழுகிறான், எதுக்கு அழுகிறான்னு கேள்வி கேட்டு வரும்போது இனிமேலாவது அவனுக்கு அழுகிறதுக்கு உண்டான ஸ்கோப்போ ஸ்பேஸோ கொடுத்தோம்னா கொஞ்சம் அவனும் தீதி எவ்வளோதான் ஒரு மனித மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்க முடியும், செய்ய முடியும். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து அது கொடுப்போம். இப்போ வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும், நம்ம சொல்கிறது என்ன எல்லா ஆண்களும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம நீங்கள் சந்திக்கிற ஆண்களோ இல்லை சூழ்நிலைகளோ வந்து உங்களுக்கு தவறாக காட்டப்படலாம். நான் சொல்கிறது வந்து விதிவிலக்கான ஆண்களை மட்டும்தான். சாரி, நான் சொல்கிறது வந்து விதியால் விலக்கான ஆண்களை பற்றி தான் ஒழிஞ்சு விதிவிலக்கான ஆண்களை பற்றி நம்ம சொல்லலை. அது இருக்கலாம், நிறையா கருத்துக்கள் எதிர்ப்பதங்கள் எல்லாமே இருக்கலாம். நம்ம சந்திச்ச சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கவங்க நம்ம பார்க்குற சூழ்நிலைகளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதை தான் நம்மளும் சொல்கிறோம். ஓகே, ஆனும் ஆல்வேஸ் கிரேட் தான்.